பக்கங்கள் இந்த மாதிரி இருக்கும். சமமா இருக்கும் சார். 4 பக்கங்களும் சமனா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா சதுரம். சதுரம் என்று எடுத்துக்கொண்டோம்னா 4 பக்கங்களும் சமனா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஏ எல்லா பக்கமும் சமனா இருக்கு. பரப்பளவு வந்து நாங்க இது வந்து என்ன செங்குத்தா இருக்கும். எல்லா மூணு கோணங்களும் வந்து 4 கோணங்களும் வந்து செங்குத்தாவும் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு அன்னைக்கு வந்து எங்களுக்கு எப்படி வரும்? நீளம் தர நீளம். நீளம் தர நீளம் வந்து வரும். இங்க அகலம் என்று வரணும். ஆனா எங்களுக்கு அகலம் நீளம் இங்க என்ன சமன். ஆகவே சமமா இருக்கும். ஏ தர ஏ ஏ தர ஏ என்ன ஏ வர்க்கம். ஏ வர்க்கம். ஏ சென்டிமீட்டர் என்றா இங்க ஏ தர ஏ சென்டிமீட்டர் போகுது. ஏ சென்டிமீட்டர் தர ஏ சென்டிமீட்டர். அப்ப ஏ சென்டிமீட்டர் தர ஏ சென்டிமீட்டர் எப்படி வரும்? ஏ சதுர சென்டிமீட்டர். ஏ சென்டிமீட்டர் ஏ வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம். வர்க்கம். ரைட். இப்ப செவ்வகத்தை எடுத்துக்கொள்வோம். செவ்வகத்துக்கு என்ன மாதிரி இருக்கும் பக்கங்கள்? செவ்வகத்தோட பக்கங்கள் என்ன மாதிரி இருக்கும்? நீளமும் நீளமும் சமனா இருக்கும், அகலமும் அகலமும் சமம். எதிர் எதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும். அதாவது சமமா. நீளம் நீளம் என்பது அது எதிர் எதிர் பக்கங்கள் வந்து சமனா இருக்கும். அப்ப இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனா இருக்கும், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனா இருக்கும். ரைட். இப்ப இது வந்து ஏ, இது வந்து பி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் போகுது. நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஏ சென்டிமீட்டர் பி சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வரப்போகுது ஏ சென்டிமீட்டர் தர பி சென்டிமீட்டர். ஆகவே ஏபி சென்டிமீட்டர் ரைட். சோ அடுத்து ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கொள்வோம். முக்கோணத்துக்கு என்ன மாதிரி இருக்கும்? மூன்று கோணங்களும் சமனா இருக்கும். 3 கோணங்களும் சமனா இருந்தா சமபக்க முக்கோணம். சரி சரி. முக்கோணம் என்றா 3 பக்கங்களை வச்சிருந்தாலே சரியா முக்கோணம். ரைட். அப்ப முக்கோணத்துக்கு பரப்பளவு சமன்பாடு அரை தர அடித்தர செங்குத்து. அரை தர அடி தர செங்குத்து. அரை தர அடி தர செங்குத்து. இப்ப அடிவந்தங்களுக்கு ஏ சென்டிமீட்டர், செங்குத்துயரம் வந்தங்களுக்கு எச்சா இருந்துச்சு. அதாவது இந்த உச்சியில இருந்து இந்த நடுப்பு இங்க இருக்கிற நடுப்புள்ளி, அதாவது இந்த கோட்டுக்கு நடுப்புள்ளி அண்டில இந்த கோட்டுக்கு வரைகிற செங்குத்து. உச்சியில இருந்து ஒரு பக்கத்துக்கு வரைகிற செங்குத்து. அப்ப செங்குத்துயரம் வேண்டா எங்களுக்கு வரும் அரை தர அடி தர செங்குத்து உயரம். ஆகவே அரை தர ஏ சென்டிமீட்டர் தர எச் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். ஆகவே ஏ எச் ஓவர் 2 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட். ஓகே சதுரமுகிக்கு என்ன மாதிரி வரும்? சாரி, இணைகரத்துக்கு என்ன மாதிரி வரும்? அடி தர செங்குத்து. அடித்தர செங்குத்து. அடி தர செங்குத்து உயரம். இணைகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஏ சென்டிமீட்டர் ஆகவும் இது எச்சாவும் இணைகரமாகவும் இருந்துச்சுட்டா உங்களுக்கு வரப்போகுது அடி தர செங்குத்து உயரம். ஆகவே அடி வந்து ஏ சென்டிமீட்டர், செங்குத்து உயரம் ஏ சென்டிமீட்டர்.
அதாவது வந்து நீங்க இதுல இதை பார்த்துக்கொள்ள பாருங்க. அரை ஏஹெச் பை வந்து ஏஹெச் பை ரெண்டு, அதாவது ஏஹெச் 2 சென்டிமீட்டர் வரைக்கும், இங்க ஏஹெச் சென்டிமீட்டர் வரைக்கும். என்ன அர்த்தம்டா, இணைகரத்தை நீங்க பாதியா வெட்டினீங்கன்னா ரெண்டு சம முக்கோணிகளோட பரப்பளவா வரும். ரைட், ஒரு முக்கோணியின் பரப்பு இன்னொரு முக்கோணியின் பரப்பு. அதாவது இந்த மூளை விட்டத்தினூடாக நீங்க இப்படி இணைகரத்தை வெட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பரப்பும் இந்த பரப்பும் சமனாயிரும். ரைட், அதுதான் எங்களுக்கு இது half ஏஹெச் half ஏஹெச் ஏஹெச் பை டூ தான் half ஏஹெச் ரெண்டையும் கூட்டணும்னா அரை மறை ஒன்று ஆகவே என்பது மொத்தம் அந்த ஏஹெச் தான் எங்களுக்கு இங்க வந்தவர். இவ்வளவு வெளிக்கொள்ளுங்க. சரி சார். ரைட், சரிவகத்துக்கு வந்து என்ன மாதிரி வரும்? சரிவகம் அரை தர இரு இரு சமாந்தர சமம் பக்கங்களும் நீளங்களின் கூட்டுத்தொகை செங்குத்து. பாத்தீங்கன்னா சரிவகம் எப்படி இருக்குமெண்டா, இது சமாந்தரமா இருந்துச்சுன்னா ஏ பி என்றா செங்குத்தீரம் எச் என்றா உங்களுக்கு எப்படி பேரு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். ஆகவே அரை தர ஏ சக பி சென்டிமீட்டர் தர எச் சென்டிமீட்டர். ஆகவே உயரம் அரை ஏ சக பி சென்டிமீட்டர்.
சாய் சதுரத்துக்கு என்ன வரும்? முதல்ல சொல்லுங்க, சாய் சதுரத்தின் பண்புகள் என்ன? சதுரத்தை சாய்ச்சி விட்டா சாய் சதுரம். அப்ப சதுரத்தை சாய்க்கிறதோட சாய் சதுரம் வருதுண்டா, சாய் சதுரத்துக்கு 4 பக்கங்களும் வந்து என்ன வரும்? சமனாக இருக்கும். மூலைவிட்டங்கள் என்ன செய்யும்டா, செங்குத்துல இது சமகூறு. ரைட், சாய் சதுரம்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், 4 பக்கங்களும் சமனா இருக்கும். மூலைவிட்டங்கள் வந்து செங்குத்துல இது சமகூறு. ஆனா இந்த கோணங்கள் வந்து 90 ரூபாயா இருக்காது. ரைட், இவ்வளவு சதுரமே இருந்தா தான் 90 ரூபாய். இப்ப இதுல 90 ரூபாய் இல்லை. ரைட், இதுக்குரிய இது வந்து என்னவா இருக்கும்டா, அரை தர மூலைவிட்டங்களின் பெருக்கம். பாத்தீங்கன்னா இதாவது வந்து இதுதான் மூலைவிட்டம் D1. மூலைவிட்டத்தின் நீளம் D1 ஃபுல்லா இங்க இருந்து இங்க. அது மாதிரி இதுதான் மூலைவிட்டம் D2 பெருக்கம் என்ன இருக்கும், அரை தர D1 தர D2. ஆகவே D1 D2 இன்டு 2 சென்டிமீட்டர். வட்டத்துக்கு என்ன இருக்கும்? பையார் வர்க்கமா இருக்கும் சார். 6 6 இருந்துச்சுன்னா வெறும் பை வர்க்கம். வந்து இது 6 சென்டிமீட்டர், 6 வர்க்கம் சென்டிமீட்டர். வட்டத்தை வெளியே கொள்ளுங்க. சரி சார். வெளியிட்டு சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வட்டத்துல வந்து பாருங்க, நார்மலா நாங்க பையார் வர்க்கம் என்றுதான் நாங்க சொல்றோம். ரைட், பையார் வர்க்கம் வந்து வட்டத்தின் பரப்பளவுக்கு பையார் வர்க்கம், வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன சொல்றாங்க, 2πr. ரைட், வட்டத்தின் பரப்பளவுக்கு சொல்றாங்க பையார் வர்க்கம், வட்டத்தின் சுற்றளவுக்கு சொல்றாங்க 2π. ஆனா நாங்க நார்மலா அதை நாங்க யூஸ் பண்ணும்போது, பாவிக்கும் போது நாங்க எப்படி பாவிக்கணும், இப்ப சில நேரங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தோட ஒரு குறைஞ்ச வட்டம், ஒரு பாதியா வெட்டப்பட்ட வட்டங்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குதானே. அந்த டைம்ல வந்து நாங்க அதை பாவிக்கும் போது என்ன செய்யணும்னா, ஒரு மையத்தை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்ச மட்டும் எத்தனை பாகம்? 360. 360 பாகம். ரைட், மையத்தை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சோம்னா
360 பாகை. இப்ப பாருங்க இந்த மையத்தை சுத்தி இங்க ஸ்டார்ட் பண்ணி இது எப்படி ரவுண்ட் அடிக்குது? ஒரு ஃபுல் வட்டம். ரவுண்ட் வருதா இல்லையா? ஆமா சார். ஆமா சார். ஓ, ஒரு ஃபுல் ரவுண்ட் வருது. அதாவது பாருங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு இங்க வந்து நிக்குது. 360 பாகை சுத்தி வருது. ரைட். அப்ப எங்களுக்கு நாங்க மைய கோணம் வந்து எங்களுக்கு தெரியும் 360 பாகை. ரைட். அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, மொத்தமா ஒரு வட்டம் சுத்தணும்டா 360 பாகை. ரைட். மேல அந்த வட்டத்துல நாங்க எவ்வளவுக்கு சுத்தி இருக்கிறோம் கோணம் என்றது தீட்டா தர பையார் வர்க்கம். ஆறு உள்ள வட்டம் இப்படி சுத்தி சென்றா பையார் வர்க்கம். ரைட். இப்ப முழு வட்டத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ப முழு வட்டம் எடுத்துக்கொண்டோம்டா தீட்டா என்ன இருக்கும்? 360 இருக்கும். 360 இருக்கு. மெயின் ஒரு சுத்து ஃபுல்லா சுத்தி வந்துச்சு. அதாவது மொத்தமா சுத்தி நான் 360, அதுல தீட்டா வந்து ஒரு சுத்து ஃபுல்லா சுத்துது. அவை 360 தர பையார் வர்க்கம். அவை 360 மட்டுப்பட்டு பையார் வர்க்கம் வரும். அதனாலதான் உங்களுக்கு டைரக்டா ஒரு முழு வட்டத்துக்கு பையார் வர்க்கம் வரும். இப்ப அதுவே உங்களுக்கு நார்மலா இப்ப ஒரு அரை வட்டத்தின் பரப்பளவு கேட்கிறான்னு இருக்கும். ரைட். அப்ப அரை வட்டத்தின் பரப்பளவு கேட்கிறான்டா, ஆறு உள்ள ஒரு அரை வட்டத்தின் பரப்பளவு கேட்கிறான்டா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 360 மேல் தீட்டா. இதான் எங்களோட உண்மையான சமன்பாடு. நாங்க டைரக்டா முழு வட்டம் பண்றதாலதான் நாங்க இங்க என்னதை போடுறோம், பையார் வர்க்கம் போடுறோம். இல்லாட்டி 360 மேல் தீட்டா இன்டு பை ஆர் வர்க்கம். இப்ப சொல்லுங்க, அரை வட்டம் பண்ணா மொத்தமா சுத்த போகுது 360 பாகை. சுத்துறோம் ஒரு வட்டமா சுத்தணும்னா 360 பாகை. இப்ப அரை வட்டம் பண்ணா எவ்வளவு பாகை சுத்தும்? 180. 180 பாகை. 180 பாகை சுத்த போகுது. தர பையார் வர்க்கம். 360 180 எத்தனை முறை? 180 ஒரு முறை, 360 எத்தனை முறை? 2 முறை. ஆகவே உங்களுக்கு எப்படி வரும்? அரை பையார் வர்க்கம் 2 வர போகுது. அப்ப இதுக்கு முதல்ல தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஆரை சிறையின் பரப்பளவு ஆரை சிறையின் பரப்பளவு என்று போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க. இந்த படத்தை போட்டு சரி சார். தீட்டா கோணமுள்ள இதைத்தான் நாங்க ஒரு ஆரை சிறைன்னு சொல்லுவோம். அதாவது முழு வட்டத்துல இருந்து ஒரு சின்னதா வட்டி இருக்கு, அது பிஸா மாதிரி இருக்க போகுது. ரைட். அப்ப தீட்டா கோணமுள்ள ஒரு ஆரை சிறையின் பரப்பளவு 360 மேல் தீட்டா இன்டு பையார் வர்க்கம் ஆகும். 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 தீட்டா கோணமுள்ள ஆரை சிறை ஒன்றின் பரப்பளவு 360 மேல் தீட்டா தர பையார் வர்க்கம் ஆகும். போட்டுட்டு அடுத்து எழுதுங்க. பின்வருவனவற்றின் பரப்பளவுகளை காண்க.
பின்வருவனவற்றின் பரப்பளவுகளை காணும். முதலாவது வந்து ஒரு முழு வட்டம், அதுதான் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப நீங்க அது இதை பிரதிட்டு தீட்டாவுக்கு பதிலாக முதல்ல இதுல போட வேண்டியது நீங்க 360 தீட்டா தரப்பையா வரும். இதுல இருந்து நீங்க தீட்டாவுக்கு பதிலாக 360 போட்டு செய்யணும். இரண்டாவது பார்ப்போம். சார் ரைட், மூன்றாவது என்ன வரும்? 1/4 பையார் வர்க்கம் சார். அப்போ முதல்ல மூன்றாவது செய்ய போறோம். மூன்றாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 360 மேல் தீட்டா தர பையார் வர்க்கம். அப்ப இதுல வந்து நாம தீட்டா எவ்வளவு போட போறோம்? 90 பாகை. 90 பாகை தர பையார் வர்க்கம்.
ஆகவே எங்களுக்கு 1 × 4 பையார் வர்க்கம் வரப்போகுது. நான்காவது என்ன போடுவோம்? 360 மேல் எத்தனை பாகம்? 270 சார். 270. 270 பாகம் இல்லையா? வந்து விளங்கிட்டு 270 இல்லையா? ஓம் சார். 270 வந்து விளங்கிட்டா இதுக்கு நாலாவது இந்த வட்டம் எங்க வெட்டப்பட்டிருக்கு? வட்டி அகற்றப்பட்டது எவ்வளவு பாகம்? 90 பாகம். ஒரு மொத்தமா ஒரு வட்ட கேக் ஒன்று இருக்கு. அதுல இவ்வளவு துண்டை வந்து நாங்க வெட்டி அகற்றிட்டோம். அப்ப மிச்சம் எவ்வளவு துண்டு இருக்க போகுது? இவ்வளவு துண்டு இருக்க போகுது. இவ்வளவு துண்டு நீ கோணமா எவ்வளவு? மொத்தம் 360 பாகம் இருந்தா அதுல 90 பாகம் வெட்டி ஆச்சுன்னா மிச்சம் எவ்வளவு? 270 பாகம். ஆகவே அதனாலதான் எங்களுக்கு இதுல பரப்பு தான் நான் காண போறோம். ஆகவே உங்களுக்கு இந்த கோணம் வந்து எங்களுக்கு என்ன தெரியும்? 270 பாகை. ஆகவே 360 மேல் 270 தர பையார் வர்க்கம். அப்ப எவ்வளவு? 4 மேல் 3 சார். 3 பையார் வர்க்கம். அஞ்சாவதுக்கு என்ன வரப்போகுது? 360 மேல் 45 பையார் வர்க்கம். அப்ப 360 மேல் 45 45 எத்தனை முறை? 360 8 முறை சார். 8 முறை. ஆகவே 1/8 பையார் வர்க்கம். ஆறாவதுக்கு என்ன வரப்போகுது? 360 மேல் 60 பாகையா? 300 பாகம். சரி சார். ஏன் 60 பாகம் வட்டி வழியில் எடுத்துட்டோம். வெஞ்சி இருக்கிற பாகம் எவ்வளவு? இது 300. இந்த இதுதான் வட்டம். இதுதான் காண போற பரப்பு. ஆகவே 360 மேல் 300 தர பையார் வர்க்கம். ஆகவே எங்களுக்கு எப்படி வரப்போகுது? 5/6 சார். 5 6 சொல்லுங்க. சரி சார். எழுதிட்டோம் சார்.
பொதுவில் உள்ள ஆரைச்சிறையின் பரப்பளவு உருவில் உள்ள ஆரைச்சிறையின் பரப்பளவு 17/9 சென்டிமீட்டர் வர்க்கம் எனில் உருவில் உள்ள ஆரைச்சிறையின் பரப்பளவு 17/9 சென்டிமீட்டர் வர்க்கம் எனில் அதன் ஆரையை காண. யுஷானுக்கு என்னைக்கு அவ வந்தது இடையில ஆளை காணல கவரேஜ் எதுவும் இல்லையா இந்த பிரச்சனை விளங்குதா யுஷானிகா சார் ஓ இதுக்கு முதல்ல வந்தீங்களா கிளாஸுக்கு இன்னைக்கு தான் வந்தேன் சார். ஓகே ஓகே அது இடையில காணல அதான் கேட்டேன் இடையில கவரேஜ் இல்லையா நெட்வொர்க் ப்ராப்ளம் சார். சரி ஓகே ஓகே விளங்குதா ஓம் சார். ஓகே ரைட் இப்ப பாப்போம் ஆரைச்சிறை கோணத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்ன ஆரைச்சிறை இந்த பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்ன 360 மேல் தீட்டா தர பையால் இருக்கு. 360 தீட்டா தர பையார் வர்க்கம் ஆகவே 360 மேல் தீட்டா தர பை ஆர் வர்க்கம் இங்க தந்ததுல தீட்டாங்களுக்கு என்ன 40 பாகை. 40 பாகம் தர பை வந்து எங்களுக்கு தெரியும் 22 7 ஆர் வர்க்கம் பார் தான் நாங்க காணணும் விட எங்களுக்கு என்ன தந்திருக்கு 17 9 மேல் 1 இப்ப கலவு பின்னத்தை முறைமையில்லா பின்னமா மாத்தினா எப்படி எழுதலாம் 97 எத்தனை 63 99 153 184 இது மாதிரி விளங்கிட்டா ஆமா சார். எப்படி வரும் 9 17 பெருக்கி ஒண்ட கொண்ட கூட்டம் கூட்டம் 9 17 பெருக்கி ஒண்ட கூட்டணும் 9 17 பெருக்கி 153 வரும் ஒண்ட கூட்டினம் எங்களுக்கு 154 இங்க பாத்தீங்கன்னா 40 தர 1 40 தர 360 9 மேல் 1. 9 மேல் 1 உங்களுக்கு 40 360 படிக்க கஷ்டம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் இன்னைக்கு இருக்கிற 2 சைவரையும் இல்லா பண்ணலாம் இல்லா பண்ணி நம்ம எங்களுக்கு என்ன இருப்பது 4 4 9 36 36. இப்ப பாப்போம் அப்போ 1 கீழ் 9 தர 22 கீழ் 7 6 வர்க்கம் இங்காலையும் கீழே 9 இருக்கு அங்காலையும் கீழே 9 இருக்கு சமனுக்கு 2 பக்கமும் கீழே கீழே இருக்கு ரெண்டையும் செய்யலாம் இல்லாம குறிக்கிறா இங்க வகுக்கிற 7 அங்கால போன சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும் பெருக்குப்படும்.
பெருக்கப்படும். ஆகவே ஆர் வர்க்கம் சமன் 154 தர 7 பெருக்கிற 22 என்ன செய்யும்? பிரிப்படும் 22. ஆர் வர்க்கம் சமன் 22 தர 1 22 தர எத்தனை? 154 7 7. அப்படி உங்களுக்கு 22 டிரெக்டா சுருக்க கஷ்டம் உண்டா? 154 22 11 சுருக்கலாம். 11 2 22 11 1 11 4 மிச்சம். அப்ப 44 44 11 4. திருப்பி ரெண்டு நாள் சுருக்கிறோம்னா எங்களுக்கு 7 வரும். நீங்க எந்த விதத்திலையும் சுருக்கிக் கொள்ளலாம், அது உங்களை பொறுத்து. ரைட். இப்ப 7 7 49 சென்டிமீட்டர் வரும். ஆகவே யார் வந்து வர்க்க மூலத்துக்குள்ள 49 சென்டிமீட்டர். வர்க்க மூலம் 49 சென்டிமீட்டர் கொண்ட எவ்வளவு? 7 இருக்கும் சார். 7 சென்டிமீட்டர் இருக்கும். 7 சென்டிமீட்டர் வரும். எழுதிக் கொள்ளுங்கள். கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. சரி சார். கீழே தரப்பட்டுள்ள ஆரை சிறைகளின் பரப்பளவுகள் முறையே கீழே தரப்பட்டுள்ள ஆரை சிறைகளின் பரப்பளவுகள் முறையே 77 சென்டிமீட்டருக்கும் 462 சென்டிமீட்டர். எனின் அவற்றின் மைய கோணங்களை காணும். எனின் அவற்றின் மைய கோணங்களை காணும். எனின் அவற்றின் மைய கோணங்களை காணும். ஒன்றை நான் செய்கிறேன், ஒன்றை நீங்க போமாக செய்யும். எனின் அவற்றின் மைய கோணங்களை காணும். பாத்தீங்களா? எங்களுக்கு சமன்பாடு தெரியும். 360 மேல் தீட்டா தர பை ஆர் வர்க்கம் சமன் 77 சென்டிமீட்டர் வர்க்கம். நீங்க தீட்டா தான் நாங்க காணணும். அவன் 360 மேல் தீட்டா வந்து காண வேண்டியது தர 22/7 தர 10 வர்க்கம். அவனா 10 10 போட்டு 77 சென்டிமீட்டர் வரும். இங்க நான் என்ன செய்யறேன்டா, இங்க இருந்த ஒரு பூஜ்ஜியத்தையும் இங்க இருந்த ஒரு பூஜ்ஜியத்தையும் பட்டி கொள்றேன். இங்கால 76 இருக்கு, அங்க 22 இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்டா 11 7 77 11 2 22. இங்க இருக்க ரெண்டையும் ஈரொண்டு 2 ஈர் எத்தனை 36 18. இங்க இப்ப ஒரு 10 இருக்கு. அதனால 10 சுத்தண்டா 5 இங்க 9.
ஆக எப்படி வரப்போகுது தீட்டா சமன் இங்க கீழே இருக்க 9 அங்க போய் என்ன செய்யும் 9 இங்க ஒரு 7 இருக்கு இந்த எலும்பு எங்க போயிருக்கோம் இங்க ஒரு 5 இருக்கு சரியா இது சார் எனக்கு இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ண ஓகே இங்க பாருங்க இங்க இது போட்டது சரியா ஃபர்ஸ்ட்டுக்கு சரி சார் இல்லையா ஓகேவா ஓகே சார் ஓகே அப்ப இப்ப பாப்போம் எங்களுக்கு வந்து தீட்டா தான் காணும் இவர் தான் எங்களுக்கு தீட்டா அப்ப தீட்டா காணும் இப்ப நாங்க என்ன செய்யறோம்டா தீட்டா மட்டும் இங்கால வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாரையும் நாங்கள கொண்டு போவோம் அப்ப 77 360 கீழே வகுக்கிறது நாங்கள போய் என்ன செய்யும் பிரதிக்கிட்டே போறோம் இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரைட் அப்ப தீட்டா 360 பைக்கு பதிலா என்ன 22 7 தர 6 பதிலா என்ன யாரை 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஆகவே 10 சென்டிமீட்டர்ல வர்க்கம் வர்க்கம் 10 வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம் சமம் 77 சென்டிமீட்டர் வர்க்கம் ரைட் இப்ப உங்களுக்கு தீட்டா மட்டும் இருக்கணும் மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள பண்ணுவோம் அப்ப தீட்டா சமன் 77 இங்க 7 என்ன செய்யுது பிரிப்பட்டது இருக்கு பிரிபடுது அங்க போய் என்ன செய்யும் பெருக்குப்படும் பெருக்குப்படும் பெருக்கப்படும் இங்க 360 என்ன செய்யுது பிரிப்பட்டது பிரிப்படும் அங்க போய் என்ன செய்யும் பெருக்குப்படும் பெருக்குப்படும் பெருக்கப்படும் இங்க பாருங்க நாங்க சென்டிமீட்டர் வர்க்கம் இல்லாம போயிடும் பலகை இல்லாம போயிடுது பாய் மட்டும் வரப்போகுது Right. அடுத்து பாப்போம் 22 அங்க என்ன செய்யுது பெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு பெருக்கப்படுது இங்க வந்து என்ன செய்யும் பிரிப்படும் பிரிப்படும் பிரிக்கப்படும் இங்க 10 வர்க்கம் அங்க என்ன செய்யுது பெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சார் இங்க பெருக்குப்படும் என்ன செய்யும் பிரிப்படும் பிரிப்படும் அப்ப 2 தடவை நான் 10 போடுறோம் Right. இப்ப பாருங்க இது வரைக்கும் விளங்கிட்டா ஓம் சார் ஓகே 11 இருக்கும் 11 2 22 11 7 77 இங்க இருக்கிற ஒரு பூஜ்ஜியத்தையும் இங்க இருக்கிற பூஜ்ஜியத்தையும் பட்டதான் Right? இங்க இருக்கிற 2ஆல 36 சுருக்கினா எவ்வளவு 18 18 இங்க இருக்கிற 10ஆல 10 இருக்கட்டும் எனக்கு சுருக்க சுகமா இருக்கு 10 அப்படி இருக்கு அப்ப எங்களுக்கு மேல பெருக்குவோம் மேல என்ன இருக்கு 7 இருக்கு 7 இருக்கு 18 இருக்கு ஆகவே 7 7 49 தர 18 கீழ் 10 49 தர 18 எத்தனை எண்ணொன்பது 22 எண்ணாங்கு 32 32 மேலும் 39 ஒரு 9 9 ஒரு 4 4 அப்ப எவ்வளவு 882 கீழ் 10 அவன் 10 என்ன செய்ய போகுது ஒரு தானம் இங்க இருக்கிற கசம் ஒண்ணுக்கு போ 10 அளவு ஒர்க் பண்ணி வர போகுது 88 தசம் 2 பார் சரியா ஓகே ஓகே அவ இதை எழுதி போட்டு அதை போம்பகம் பண்ணிடுவான்